தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 115 சங்கீதம் 17, 18 ஆகிய 2 வசனங்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதக்காரன் அருமையான ஒரு காரியத்தை, தேவனை துதிக்கும்படியான ஒரு காரியத்தை, தேவனை நாம் ஏன் துதிக்க வேண்டும், தேவனை துதிக்க இயலாதவர்கள் யார், தேவனை துதிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை தெளிவாக சுருக்கமாக இந்த இடத்திலே கூறி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த 2 வசனங்களை தியானித்து நாம் தேவனை ஆராதிக்கவிருக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்படி என்றால் மரித்து போனவர்கள், இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவர்கள். ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்க வேண்டுமானால், நன்றி சொல்ல வேண்டுமானால், துதிக்க வேண்டுமானால் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது மட்டுமே அப்படி செய்ய முடியும். மரித்த ஒரு மனிதனால் ஒருபோதும் தேவனை துதிக்க ஆராதிக்க முடியாது. ஒருவேளை நீங்களும் நானும் மரித்து உயிர்த்தெழுந்து கிறிஸ்துடனே கடந்து செல்லும் போது நிச்சயமாக பரலோகத்திலே செல்லும் போது தேவனை தொடர்ச்சியாக துதிக்க முடியும். ஆனால் நாம் மரித்து போவோமானால், அது விசுவாசிகளாக இருந்தாலும் அவிசுவாசிகளாக இருந்தாலும், நம்முடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தை விட்டு கடந்து போகுமே ஆனால் நீங்களும் நானும் தேவனை துதிக்கவோ ஆராதிக்கவோ அவருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளவோ முடியாது. பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் சாலமோன் கூறியிருக்கிறார், உயிரோடு இருக்கிறவர்கள் சகலத்தையும் அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். 146ஆம் சங்கீதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களிலே அவர்களுடைய யோசனைகள் அழிந்து போகும் என்று. ஆகவே சங்கீதக்காரன் நீங்க என்ன கூறுகிறார் என்றால், மனிதர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். மரித்தவர்களால் தேவனை துதிக்க முடியாது. ஆனால் அடுத்த வசனத்திலே இங்கு ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். என்ன காரியம்? நாமோ முதலாவதாக என்ன கூறினார்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் அப்படி சொல்லிவிட்டு நாமோ, அப்படி என்றால் என்ன? வித்தியாசப்படுத்துகிறார். மனிதர்களை 2 கூட்டத்தார் உண்டு. நாமோ என்று சொல்லும் போது பிரித்து கூறுகிறார், உலக மனிதர்களிடமிருந்து பிரித்து கூறுகிறார். நாமோ என்று சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு கூட்டம். அப்படி என்றால் தேவனை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து மாறுபட்டவர்கள், வித்தியாசப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இது முதல் என்றென்றைக்கும், அப்ப நித்தியமாக, ஃபார் எவர் அண்ட் எவர், இல்லையா? நித்தியமாக தேவனை துதிக்க முடியும். நாமோ என்று சொல்லும் போது யாரை கூறுகிறார்? சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது 6ஆம் சங்கீதத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே 5வது வசனம் கூறுகிறது, மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேதான் தெளிவாக இந்த இடத்திலே நாம பார்க்கிறோம். மரித்தோரும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். 30ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், புழுதி உம்மை துதிக்குமோ என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். அப்படி என்றால் என்ன? நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாக மாறும்போது என்னுடைய புழுதியினால் உமக்கு லாபம் என்ன? நான் உம்மை துதிக்க முடியுமா? ஒருவதும் முடியாது. ஆகவேதான் சங்கீதக்காரன் இங்கு என்ன கூறுகிறார் என்றால், நாமோ, அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் ஜீவனோட இருந்தாலும் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள், மரித்த நிலையிலே இருக்கிறார்கள். அதை முதலாவதாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி மனிதர்கள் இந்த உலகத்திலே
உணர்வற்ற நிலைமையிலே மரித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து இருக்கும் போது, ஆவிக்குரிய நிலையிலே ஜீவனை பெறாதவர்களாய், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாய், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கும்போது அவர்கள் மரித்தவர்கள். எப்படி மரித்தவர்கள்? அவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆத்துமாவானது மரித்திருக்கிறது. இதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம தெளிவாக வாசிக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பவுல் தெளிவாக கூறி வைத்திருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு காலத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். நமக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாதிருந்தது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாய் இருந்தபடியினாலே நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய சரீரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விரும்பினவைகளை செய்து வந்ததென்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது. நம்முடைய மன விருப்பப்படி நம்ம வாழ்ந்து வந்தோம். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் ஒத்து போனது, நண்பர்களாக இருந்தது. பாவத்தை சரீரத்திலே பாவம் வந்தபடியினாலே ஆத்மாவும் செத்து போனது, ஆத்மா மரித்து போனது. வேதம் கூறுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தோம். நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நம்மை கொன்று போட்டிருந்தது. நம்முடைய ஆத்தும ஜீவனை எடுத்து போட்டிருந்தது. ஆனால் சங்கீதக்காரர் கூறுகிறார், நாமோ இது முதல் என்றென்றைக்கும் என்று சொல்லும்போது, நாமோ என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மை ரட்சித்தார், நம்மை காப்பாற்றினார். ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்தவர்களாய் இருந்த உங்களுக்கும் எனக்கும் ஆத்துமாவிலே புதிய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிறோம், அவரை புரிந்திருக்கிறோம். அவர்தான் ரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர். என்னுடைய ஆத்துமாவுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர், என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாகும்படி எழுப்பப்பட்டும் இருக்கிற ரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் அறிந்திருக்கிறதா? ஒருபோதும் அறியவில்லையே. இந்த உலகத்தை நாம் திரும்பி பார்ப்போமானால், இந்த உலகத்தை நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் தேடி பார்ப்போமானால், சுற்றி பார்ப்போமானால், எத்தனை மனிதர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். தேவனை அறிந்து கொள்ளாமல் கல்லையும் மண்ணையும் விக்கிரகங்களையும் ஆராதித்து, மிருகங்களை ஆராதித்து, மனிதர்களை ஆராதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்கள் அல்லவா? ஜீவனற்றவர்கள். இவர்களால் ஏன் தேவனை தொழுது கொள்ள முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை? அவர்கள் மரித்திருக்கிறார்கள், உயிரோடு இருந்தும் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தமானது உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறது. மரித்து போன நமக்குள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறது. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த மேஜையை நாம் பார்க்கும்போது, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பார்க்கும்போது, நமக்குள்ளாக ஜீவனை கொடுக்கும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது அல்லவா? நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து புதிய ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டது அல்லவா? ஆகவேதான் நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் இந்த மேஜையில வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் பார்த்து அவரை ஆராதிக்கிறோம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஒரு காலத்திலே தேவனை அறியாதவர்களாய், தேவனற்றவர்களாய், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாக இருந்தோம். தேவனை அறிய முடியாதபடிக்கு, துதிக்க முடியாதபடிக்கு, போற்ற முடியாதபடிக்கு காணப்பட்டோம். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்த தெய்வ குமாரனாய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்து தேவாதி தேவனை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, என்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். எனக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனாய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இந்த உலகத்திற்கு அனுப்பின ஒருவர் இருக்கிறார். அவரை நான் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் எவ்வளவு பாடுபட்டார்,
அவமானப்படுத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். எவ்வளவு பாடுகள் எனக்காக. அப்படிப்பட்ட ஒரு இரட்சகரை எனக்கு தந்த அந்த பிதாவாகிய தேவனை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் என்று கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தபடியினால் நமக்கு புது ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரர் கூறுகிறார், நாமோ இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், தொழுது கொள்வோம் என்று. எவ்வளவு பாக்கியமான ஒன்று! இந்த உலகத்தில் உள்ள கோடாகோடி மனிதர்களை விட உங்களையும் என்னையும் தேவன் புது ஜீவன் உள்ளவர்களாய் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்திருக்கிறாரே. மரித்து போயிருந்த ஆத்துமாவை உயிரடைய செய்திருக்கிறார் அல்லவா? எவ்வளவு மேன்மையான ஒன்று! நம்மை விட ஐஸ்வர்யவான்கள் உண்டு, கல்விமான்கள் உண்டு, பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் உண்டு. ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட மேலாக ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமே. அவர்களுக்கு இந்த உலகத்தின் செல்வங்கள் அதிகமாக இருந்தாலும் இன்னும் மரித்தவர்களாக இருக்கிறார்களே. தேவனை அறிந்து கொள்ள முடியாத மரித்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? நீங்களோ நானும் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டால், இந்த உலகத்தால் துடைத்து படுகிற குப்பையாக எண்ணப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும், ஆத்துமாவிலே உயிர் பெற்றவர்களாய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே. ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்வது போல, இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் ஆராதிப்போம், இந்த உலகத்திலும் துதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு கூட பரத்திற்கு செல்லும் போது அங்கும் இடைவிடாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம், நன்றி செலுத்திக் கொண்டிருப்போம். ஆகவே இந்த இடத்துல ஆராதிக்க கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை, நம்மை உயிர்ப்பித்த அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை உயிர்ப்பித்த தேவாதி தேவனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஏறெடுப்போம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.